Hi everyone. Departmental exam code number 169 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் PSO அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட முக்கியமான சில கேள்விகளை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. 1. பயிற்சி காலத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளர் 10 வாரங்கள் வட்ட காவல் ஆய்வாளர் பொறுப்பினை வகிக்க வேண்டுமென எந்த காவல் நிலை ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை PSO 16 காவல் நிலை ஆணை 16. 2. காவல் நிலை ஆணை 47 எதை பற்றி விளக்குகிறது? 2. வெகுமதிகள் அதிகாரிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட அதிகாரங்கள். 3வது கேள்வி, காவல் நிலை ஆணை 59(7) படி ஒவ்வொரு ஆண்டும் 26 ஜனவரி குடியரசு தினம் மற்றும் 15 ஆகஸ்ட் சுதந்திர தினம் வழங்கப்படும் முதல் தரமான பணிக்கான பதக்கத்திற்கான பரிந்துரை பட்டியல்கள் எந்த தேதிக்கு முன்னர் இந்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட வேண்டும்? விடை சி. ஒவ்வொரு ஆண்டும் 26 அக்டோபர் மற்றும் மே 15. 4வது கேள்வி, குற்ற வழக்கில் தண்டனை வழங்கப்பட்ட காவல் அதிகாரி ஆளுநர்களுக்கு எதிரான தண்டனை வழங்குவதற்கான துறை ரீதியான நடைமுறை எந்த காவல் நிலை ஆணையின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது? PSO 66 காவல் நிலை ஆணை 66. 5. ஓய்வு பெற்ற காவல் அலுவலர் அவர் பதவி முறைமையில் செய்திருந்த செய்கைகளுக்கு உரிமையியல் குற்றவியல் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு இருந்தால் எதிர்வாதத்திற்காக மேற்கொள்ளப்படும் பயணங்களுக்கு எந்த காவல் நிலை ஆணையின் கீழ் பயணப்படி தகுதியாகும்? விடை சி. PSO 68(8). கோட் நம்பர் 169க்கு இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 8 கொஷின் பேப்பர் PDF-ஆ வித் 1 மார்க் ஆன்சரோட எங்ககிட்ட இருக்குது. இந்த PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்டல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் 4 கொஷின் பேப்பர் படித்த பிறகு உங்களுக்கு தெரியும் 5வது கொஷின் பேப்பர் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி இருந்த 4 கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்விகளே வருது அப்படின்றது. ஸோ அதனால் இந்த முக்கியமான மெட்டீரியல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 6. எந்த பதவி மற்றும் அதற்கு கீழுள்ள அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு சார்நிலை பணியாளர் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் 1955 பொருந்தும்? விடை காவல் ஆய்வாளர். 7. எந்த விதியின் கீழ் தமிழ்நாடு காவல் பணியில் காவல் கண்காணிப்பாளர் நிலையிலுள்ள அலுவலர்களுக்கு எதிரான துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்? தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் 1955. ஆப்ஷன் ஏ. 8. ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்வது எந்த காவல் நிலை ஆணையில் வரையறுக்கப்பட்டுள்ளது? PSO 79. 9. காவல் ஆய்வாளர்கள் மற்றும் அதற்கு கீழான பணியிலுள்ளவர்களுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகளில் வாய்மொழி விசாரணை நடத்துவதற்கான நடைமுறை எந்த காவல் நிலை ஆணையில் வரையறுக்கப்பட்டுள்ளது? PSO 80. 10வது கேள்வி, எவ்வளவு காலக்கெடுவிற்குள் தற்காலிக பணி நீக்கம் உள்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் முடிவு செய்யப்பட வேண்டுமென காவல் நிலை ஆணை தொகுப்பு 1 வகுத்துரைக்கப்பட்டுள்ளது? விடை 12 மாதங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.